ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மியான்மரில் நேற்று அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. 7.7 மற்றும் 6.4 என இரண்டுமே கடுமையான நிலநடுக்கம் என்பதால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. நிலநடுக்கங்களின் தாக்கம் தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பேங்காக் நகரிலும் கடுமையாக உணரப்பட்டது. கட்டடங்கள் குலுங்கின, நீச்சல் குளங்கள் திடீரென ஓவர்ஃபுல்லாகி வழிந்தன. இதனால் பேங்காக் மக்கள் அலறியடித்து தெருக்களுக்கு ஓடினர். பேங்காக் நகரில் உள்ள போலீஸ் பொது மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு டாக்டர்கள் பிரசவம் பார்த்து கொண்டிருந்தனர். ஆபரேஷனை துவங்கிய பிறகு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பெண்ணை செயற்கை சுவாச கருவிகளுடன் ஸ்ட்ரெச்சரில் வைத்து தெருவுக்கு டாக்டர்கள் கொண்டு சென்றனர். நடுத்தெருவில் குழந்தையை சிசேரியன் மூலம் வெளியே எடுத்தனர். 1000 பேரை பலிவாங்கிய நிலநடுக்கத்தின் கோரமுகத்தை காட்டும் வீடியோக்களுக்கு மத்தியில் தெருவில் குழந்தை பெற்ற பெண்ணின் வீடியோவும் வைரலாக பரவி வருகிறது. மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் போலீஸ் அதிகாரி சிரிகுல் ஸ்ரீசங்கா கூறியதாவது, ஆபரேஷனுக்காக ஏற்கனவே அடிவயிற்றை டாக்டர்கள் ஓபன் செய்த நிலையில்தான் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தெருவில் குழந்தை பிறந்த பிறகு உடனடியாக அடிவயிற்றை மூடி தைத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் குடலிறக்கம் ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் வெளிப்புற காற்றானது திறந்திருக்கும் வயிற்றுக்குள் சென்றால் அடிவயிறு வீங்கி பலவித தொற்று பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். இப்படிப்பட்ட சூழலில்தான் டாக்டர்கள் அதிவேகத்தில் செயல்பட்டனர். அடிவயிற்றை தையல் போட்டு மூடி 10 நிமிடத்தில் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்தனர் என செய்தி தொடர்பாளர் ஸ்ரீசங்கா கூறினார். தாய் சேய் இருவரும் நலமாக உள்ளனர். நிலநடுக்க அபாயம் நீங்கியதும் மீண்டும் மருத்துவமனைக்குள் அழைத்து சென்று டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர்.